இந்த வீடியோல தெலுங்குல ரிலீஸ் ஆன சுந்தரின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கவே இன்னசென்ட்டா சிரிச்சிட்டு இருக்க இவன் தான் ஹீரோ. இவன் பண்ற வேலைனால எப்படியெல்லாம் அவன் ஒய்ஃப் சுந்தரி கஷ்டப்படுறா, கடைசியில என்ன மாதிரி முடிவு எடுக்கிறான்றது தான் இந்த படத்தோட கதை. படம் ஸ்டார்டிங்லேயே ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு எல்லாம் சிட்டியில இருந்து வில்லேஜுக்கு வந்திருக்காங்க. கல்யாண பொண்ணோட அப்பா என்னம்மா இது மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு இருக்கீங்க, உடம்ப காட்டுற மாதிரி வேற ட்ரெஸ் கிடைக்கலையான்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்புறம் என்ன நினைச்சாருன்னு தெரியல, குளிச்சுட்டு எல்லாரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோ மாடியில போய் தம் அடிக்கலான்னு கிளம்புறான். அங்கதான் ஃபர்ஸ்ட் டைம் சுந்தரிய பாக்குறான். பார்த்ததும் வாயை பொழந்து எப்படியாவது இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான். அதுக்காகவே அவ ஃப்ரெண்டை சுந்தரி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போறான். அங்க போனா அவ அப்பா தான் இருக்காங்க, சுந்தரி இல்ல. சிக்னல் கிடைக்கலன்னு சொல்லி மாடிக்கு போறான் சுந்தரிய பார்க்க. மாடியிலயும் அவ இல்ல. கீழே வந்து மாடியில இருக்க துணிலாம் கீழே கிடக்குதுன்னு சொன்னதும் அவங்க அப்பா சுந்தரிய கூப்பிடுறாரு. துணிலாம் கீழே கிடக்குதான், போய் பாருமான்னு. ஹீரோ திரும்ப எனக்கு கால் வருதுன்னு சொல்லி சுந்தரிய பார்க்க மாடிக்கு போறான். கொஞ்சம் கொஞ்சமா சுந்தரி கிட்ட போறான். ஆனா ஒன்னும் பேசல, ஜொல்லு விட்டுட்டு பின்னாடியே போறான். நைட்டு பார்ட்டி பண்ணிட்டு சுந்தரி சுந்தரின்னு புலம்பிட்டு இருக்கான். இவன் இம்சை தாங்காம எல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ அங்கேயே தூங்கிடுறான். காலையில சுந்தரி தான் இவனை வந்து எழுப்புறா. அங்க உங்களை கூப்பிடுறாங்கன்னு. நம்மலாம் கனவுன்னு நினைச்சா கிள்ளி பார்ப்போம், அதுதான் படத்துலயும் காட்டியிருக்காங்க. நம்ம ஹீரோ லிப்லாக் பண்ணுவான். அப்புறம் ஐயோ இது கனவு இல்லையான்னு சுந்தரி கிட்டே கேட்பான். அவ பலார்னு அறைவா. சுந்தரிய பொண்ணு கேட்டு வருவாங்க. ஐடியில் ஒர்க் பண்ணுறான், மாதம் 1 லட்சம் சம்பளம். அப்பா அம்மா யாரும் இல்லை, நான் தான் இவனை பார்த்துக்கிறேன்னு. சுந்தரி அவர் சிகரெட் தண்ணிலாம் அடிக்கிறாருன்னு சொன்னதும் எல்லாம் விட்டுடுறேன்னு ஹீரோ ஹெவியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான். இவங்க வீட்லேயும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணமும் நடக்குது. சுந்தரி வீட்டில் எல்லாரும் அழுதுகிட்டே சுந்தரியை வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அங்கே போனதும் இவ்வளோ பெரிய வீடா உங்களுக்குன்னு கேட்குறா. இனி இது நம்ம வீடுன்னு ஹீரோ சொல்றான். குளிச்சுட்டு வந்து இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு கையை தொடுறான். அவ ரொம்ப பயப்படுறா. இவனும் புரிஞ்சுக்கிட்டு வேற ரூம்ல போய் படுத்துக்கிறான். காலையில விடிஞ்சதும் சுந்தரி வீட்டுல இல்லைன்னு தெரியுது. எல்லா இடத்துலயும் போய் தேடி பாக்குறான், எங்கேயும் இல்லை. கடைசியா மாடிக்கு போய் பாக்குறான். அங்க ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கா. எங்க இருக்கன்னு கேட்டதும் என் ஊர்ல என்னை விட்டுடுங்க, எனக்கு இங்க எல்லாமே புதுசா இருக்குன்னு சொல்றா. இவனும் சமாதானப்படுத்திட்டு அபார்ட்மெண்ட்லயே அவ ஃப்ரெண்டு கிட்ட இது என் ஒய்ஃப் திடீர்னு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொல்லி கொஞ்சம் பயப்படுறா, இவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுன்னு அவ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அவ வீட்டுல விட்டுட்டு போறான். சுந்தரி அங்க போய் உட்கார்ந்ததும் இவ ஆபீஸ்ல மெயில் போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. சுந்தரி ஹஸ்பண்டுக்கு ஊர்ல இருந்த அவ ஃப்ரெண்டு கால் பண்ணி மேரேஜ் ஆகிடுச்சு நைட்லாம் என்னன்னு கிண்டலா பேசுறா. அதை பத்தி கேட்குறா. ஒரு பையன் கிட்ட எப்படியா கேட்பேன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறான். அந்த வீட்டில் அவ ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு வரான். சுந்தரி பார்த்ததும் திரும்பி நின்னுக்கிறா. அவர் நீ யாருன்னு கேட்குறாரு. சுந்தரி எதுவும் பேசல. அவர் ஒய்ஃப் வந்து இது பிரபுவோட ஒய்ஃப் சுந்தரின்னு சொல்றா. இவ ஹஸ்பண்டும் பார்க்க ரொம்ப அழகாவே இருக்காங்கன்னு சொல்றான். இவங்க வெளியில வாக் பண்ணிட்டே போறப்ப உங்க ஹஸ்பண்ட் அடுத்தவங்க ஒய்ஃபை இப்படி சொல்றது தப்பு இல்லையான்னு கேட்குற. நீ எந்த உலகத்துல இருக்க, இதெல்லாம் ஒரு காம்ப்ளிமெண்ட். சுந்தரி கிட்ட நீ இவ்வளோ பயப்படுறனா உங்களுக்குள்ள ஒன்றும் நடக்கல, நீ அவனை முழுசா ஏத்துக்கோ, அப்பதான் உன் பயம் போகும் அப்படின்னு அட்வைஸ் பண்றா. சுந்தரியும் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகுறா. அவ ஹஸ்பண்ட் வந்ததும் காஃபி போட்டு தரா. இவனும் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்போ காலிங் பெல் அடிக்குதுன்னு போய் பார்த்தா பக்கத்து ஃபிளாட்ல இருக்க ஒரு பையன் கேம் சிடி வாங்குறதுக்காக வந்திருக்கான். அவன் சுந்தரிய மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு இருக்கான். அவன் ஹஸ்பண்ட் வந்ததும் உங்க ஒய்ஃப் நல்லா இருக்காங்கன்னு சொல்றான். இவனும் வெளியில போடான்னு சிரிச்சுட்டே அனுப்பிச்சிடுறாரு. டிவி பார்க்கலான்னு டிவி ஆன் பண்ணா கொஞ்சம் அசிங்கமான சாங் ஓடுது. ஹீரோவும் சுந்தரி ஃபேஸ் மாறதை பார்த்துட்டு அந்த டிவி ஆஃப் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் ஒத்துக்குவா. லைஃப்ல நல்லா லவ் பண்ணிட்டு என்ஜாய் பண்றாங்க. இவ்வளோ நல்லா இவங்க லைஃப் போயிட்டு இருக்க நேரத்துல ஹீரோக்கு பெஸ்ட் எம்ப்ளாயின்னு அவார்டும் கிடைக்குது. சுந்தரி கால் பண்ணி நைட் மட்டும் குடிச்சுக்கிறேன், பெஸ்ட் எம்ப்ளாயி அவார்டு வாங்கினதுனால ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி கேட்குறாங்க, வீட்டுக்கே கூப்பிட்டுட்டு வந்துடுறேன், சிக்கன் மட்டும் எடுத்து சமைச்சு வச்சிடுன்னு சொல்றான். இவன் அந்த கீதா கிட்ட போய் சிக்கன் வாங்கணும், கடை தெரியாது, கூட வரீங்களான்னு கேட்குறா. எனக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்கு, செக்யூரிட்டி கிட்ட கேட்டு போங்கன்னு சொல்றா. சுந்தரி போயிட்டு இருக்கா. அப்போ அந்த பக்கத்து ஃபிளாட் பையன் வரான். நான் கூப்பிட்டுட்டு போறேன், என் வண்டியில உட்காருங்கன்னு சொல்றான். நான் நடந்தே போறேன்னு சொன்னதும் இவனும் கூட போறான். நைட் அவன் ஆஃபீஸ் கலீக்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரான். சுந்தரி சிக்கன் எடுத்துட்டு வரான். இவனோட எச்ஆர் உன் ஒய்ஃப் ஹாட் அண்ட் செக்ஸியா இருக்கான்னு சொன்னதும் இவன் கோவத்துல அவன் எச்ஆரை கத்துறான். அப்புறம் சாரி கேட்டுட்டு பார்ட்டி மூட ஸ்பாயில் பண்ணாதீங்க, சாப்பிடுங்கன்னு சிரிச்சுட்டே சொல்றான். மார்னிங் இவ எழுந்ததும் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இவ ஹஸ்பண்ட் பாய் சொல்லிட்டு ஆஃபீஸ் கிளம்பிடுறான். கீதா வந்து உனக்காக டேஸ்டி சாம்பார் செஞ்சிருக்கேன்னு சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறா. அந்த ரிஷி பையன் கேம் சீடியை கொடுக்க வந்து சுந்தரியை ரசிச்சுட்டு இருக்கான். சுந்தரி சீடி அங்க வச்சுட்டு போன்னு சொல்றா. இவன் சுந்தரியை பார்த்தாலே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்னுறான். ஹீரோ ஆஃபீஸ்ல இருந்து கோவமா வரான். சுந்தரி கிட்ட அந்த எச்ஆர் வேணும்னே என்னை வேலையை விட்டு தூக்கிட்டான்னு சொல்றான். பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத சுந்தரின்னு சமாதானமும் படுத்துறான். ஆஃபீஸா வேலை தேடி அலைய ஆரம்பிக்கிறான். இந்த சைடு சுந்தரி சாம்பார் பாக்ஸ் கொடுக்க கீதா வீட்டுக்கு போனா யாரும் இல்ல, டேபிள்ல வச்சுட்டு போலான்னு பார்த்தா பின்னாடி இருந்து கீதா ஹஸ்பண்ட் வந்து சுந்தரிய கட்டி பிடிக்கிறான். இவ பயத்துல தள்ளி விடுறா. சாரிமா என் ஒய்ஃப்னு நினைச்சேன்னு சொல்றான். இவன் ஒய்ஃப் முடி ஷார்ட்டா இருக்கும். எப்படிடா இப்படி நினைச்சேன்னு பார்த்தா வேணும் தான் இப்படி பண்ணியிருக்கான். இவ ஒய்ஃப் வந்ததும் சுந்தரி கிளம்பிடுறா.
அவன் தொட்ட இடத்துல எல்லாம் தண்ணி போட்டு தொடச்சிட்டு இருக்கா. வெளியில வந்தா இவ ஹஸ்பண்ட் சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். என்னங்க மார்னிங்கே குடிக்கிறீங்கன்னு கேக்குறான். எனக்கு சூசைட் தாட்ஸ்லாம் வருது, மாசம் 1,00,000 ரூபாய் வர அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லைன்றப்ப என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சைட் ஜாப் தேடியும் அலைஞ்சிட்டு இருக்கான். அப்புறம் காஃபி ஷாப்ல ஹீரோ உட்காந்துட்டு இருக்கப்ப பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஜாதகம் தான் முக்கியம்னு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணதுனால தான் இப்படி நடக்குதோன்னு யோசிக்கிறான். வீட்டுக்கு போய் சுந்தரிய பலார்னு அடிச்சுட்டு உன் ஜாதகனால தான் என் வேலை போச்சுன்னு கத்துறான். அப்பப்போ சூசைட் பண்ணிக்க போறோன்னு சொல்றான். சுந்தரி அவ அப்பா கால் பண்ணி இதெல்லாம் சொல்றா. அவங்க அப்பா ஜோசியக்காரியார்கிட்டனா போய் பாருமா, பரிகாரம் எதனா இருந்தாலும் செஞ்சிடலான்னு சொல்றாரு. இவளும் ஒரு ஜோசியக்கார்கிட்ட போறா. அவனும் உனக்கு தோஷம் இருக்கு, நீ உன் புருஷனை தவிர யார் கூடனா உடல் ரீதியா சேரணும்னு சொல்றான். இதெல்லாம் நீ செய்ய மாட்ட, ஆனா இப்படி செஞ்சாதான் உன் புருஷன் நல்லா இருப்பான்னு சொல்றா. இவளும் அங்கிருந்து அழுதுட்டே கிளம்பிடுறா. வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு இருக்கா. பக்கத்து ஃபிளாட்ல இருக்க கீதா வந்து வெளியில வாக்கிங் கூப்பிட்டுட்டு போறா. அப்போ அவர் வேலை போயிடுச்சுன்னு சுந்தரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு கீதா பாத்துரு சுந்தரி, அவன் 2 டைம் சூசைட் அட்டம் கூட பண்ணியிருக்கான்னு சொல்றா. ஹீரோ இந்த சைடு சோஃபா கூட விற்கலான்னு முடிவு எடுத்திருக்கான். அவன் ஹஸ்பண்ட் கிட்ட ஏன் விற்கிறீங்கன்னு கேட்டா காசு இல்லை, இதெல்லாம் ஏன் பிரச்சனை, நீ கிளம்புன்னு சொல்லிடுறான். இப்பெல்லாம் சுந்தரி கிட்ட கோவமாவே பேசுறான். அந்த லவ் கூட இவன் கிட்ட இல்லை. நெக்ஸ்ட் காரையும் விற்கிறான். ஏன் இப்படி எல்லாத்தையும் விற்கிறீங்கன்னு கேட்டா என்கிட்ட காசு இல்லை, முன்னாலதான் எல்லான்னு சொல்லிட்டு போறான். சுந்தரி அவ அப்பாவுக்கு கால் பண்ணி பணம் கேட்கறா. என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிடுறாரு. இவ எங்க இப்படியே போனா ஹஸ்பண்ட் இறந்துடுவானோ, இல்ல நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குமோன்னு யோசிச்சு அந்த சாமியார் சொன்னதை செய்யலான்னு ஒரு கடைக்கு போறா. ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸை பார்க்குறா. அது எவ்வளோன்னு கேட்டு வாங்குறா. அதை போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்குறா. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டே ரோட்டுக்கும் போறா. எல்லாரும் இவளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பஸ் ஸ்டாண்டில் கொஞ்ச நேரம் நிற்கிறா. அங்கே இருந்து கிளம்புறா. ஹீல் போட்டுட்டு இவனால நல்லா நடக்க கூட முடியல. கீழே விழுந்துடுறா. அழுதுட்டே வீட்டுக்கு ஓடி போறா. அந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு அழுவுறா. இவ வீட்டுக்கு அந்த HR வரான். நான் எதுவும் பண்ணல, உன்னோட கோடிங்ல எரர் இருந்ததுனால தான் உன் வேலை போச்சுன்னு ஹீரோ கிட்ட சொல்றான். இங்க சுந்தரி கிட்ட போய் இந்த HR அவளை கட்டி பிடிக்கிற மாதிரி அவள் ட்ரெஸ்ஸை தூக்குற மாதிரி காட்டுறாங்க. அவ ஹஸ்பண்ட் வந்து பலார்னு அறிகிற மாதிரி நினைச்சு பாக்குறா. அப்புறம் உண்மையிலேயே அந்த HR ஹேண்ட் வாஷ் பண்ண கிச்சனுக்கு வரான். இவ ஹஸ்பண்டை கூப்பிடுறா. எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றா. ஏன் எல்லாத்துக்கும் பயப்படுறன்னு திட்டிட்டு போறான். சுந்தரியோட மொத்த நிம்மதியும் போச்சு. ஆட்டோக்காக வெயிட் பண்றப்போ அந்த ரிதீஷ் வரான். அவ கூட வண்டியில போறா திங்ஸ்லாம் வாங்கலான்னு. அந்த டைம்ல இவன் மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அவனுக்கு தேவையான பொருளை வாங்கிக்கிறான். ஏன் மெடிக்கல் ஷாப் போனேன்னு கேட்டா எனக்கு 401ல ஒரு ஆன்ட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றா. இவ அதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்குறா. அப்புறம் என் திங்ஸை எடுத்துட்டு வந்து என் வீட்டில் வெயின்னு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறா. உன்னை காண்டாக்ட் பண்ணணும்னா எப்படின்னு கேட்குறா. என்கிட்ட ஃபோனும் இல்லைன்னு சொல்கிறான். இவன் ஆன்ட்டி விழுந்துச்சுன்னு புது ஃபோன்லாம் வாங்கிட்டு வந்து தரான். வாட்ஸ்அப் பற்றி சொல்கிறான். வீடியோ கால் பண்ண சொல்லி கேட்டுட்டு போகிறான். இவன் நைட் அவள் ஹஸ்பண்ட் தூங்கின அப்புறம் அந்த ரிதீஷ்க்கு வாட்ஸ்அப்பில் இவன் சாரியை ரிமூவ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறான். மறுநாள் அந்த ரிதீஷ் வந்து கட்டி பிடிக்கிறான். முத்தம்லாம் தரான். இவன் அந்த ரிதீஷ் அடிச்சுட்டு வேற எங்கன்னா என்னை கூப்பிட்டுட்டு போன்னு சொல்றா. இவனும் உன் வீட்டில் இதெல்லாம் வேணான்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டேன்னு ஒரு லாஜிக் கூப்பிட்டுட்டு போறான். அங்கே போய் இவளை தொடக்கூட விட மாட்டான். அப்புறம் சரி பிட்டு படம் பார்க்கலாம், அப்புறம் நீயா என்கிட்ட தானா வருவேன்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ணுறான். அதில் அந்த சாமியார் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கான். இந்த சாமியார் இப்படிப்பட்டவனா, இவனை நம்பி இப்படி வந்துட்டோமேன்னு அந்த ரிஷி அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அந்த சாமியார் அடிக்க ஒரு உருட்டு கட்டையை எடுத்துட்டு போறான். அவனை போட்டு அடிச்சுட்டு உன்ன மாதிரி சாமியார்னாலே எத்தனை குடும்பம் நாசமா போயிருக்குன்னு கத்துவா. வீட்டுக்கு போறா. அங்கே இவன் புருஷன் மாடியில இருந்து விழுந்து சூசைட் பண்ணிக்கிறான். இவ வந்து பார்த்து அழுவுறா. போலீஸும் வராங்க. கீதா இவன் வேலை போனதுனால சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்றாங்க. இந்த சுச்சுவேஷன்ல இவங்க இங்க இருக்க வேணான்னு போலீஸ் அவங்க ஊருக்கு அனுப்பிச்சிடுங்க, இன்வெஸ்டிகேஷன் அப்போ மட்டும் இவங்களை கூப்பிடலான்னு சொல்றாங்க. வீட்டுக்கு போனா இவ அப்பா உன் புருஷன் சாவர வரைக்கும் எப்படிமா விட்டேன்னு கேக்குறாங்க. அவர் சாவலப்பா, நான் தான் அவரை கொன்னுட்டேன்னு சொல்றா. அந்த சாமியார் உன் புருஷன் தான் இதெல்லாம் என்னை பண்ண சொன்னான்னு சொல்கிறான். இதை பற்றி அவன் புருஷன்கிட்ட கேட்குறப்ப ஆமாம் இதெல்லாம் நான் தான் பண்ண சொன்னேன், என் HR உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் உன்னை அடையணும்னு நினைக்கிறான், என் சேலரியும் 2.5 லட்சமாக ஆக்குறேன்னு சொன்னான். HR வீட்டுக்கு வந்தப்ப கத்தி என்னை கூப்பிட்டு காரியத்துக்கு எடுத்துட்டேன், என் வேலை போன மாதிரி நான் தான் ஆக்ட் பண்ணேன், அந்த HR கூட இருன்னு சொல்கிறான். இவன் அவனை போட்டு அடிக்கிறான். இவளை தள்ளி விட்டுட்டு ஈவினிங் HR வருவான். அவன் கூட நீ அப்படி இருக்கன்னு சொல்லிட்டு பால்கனியில் போய் சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான். அவனை அப்படியே மேலே இருந்து கீழே தள்ளி விட்டுடுறா. அவங்க அப்பா கிட்ட எனக்கு பிறக்க போகிற குழந்தைக்காக நான் வாழணும்னு சொல்கிறான். ஒருத்தனை நம்பி கல்யாணம் பண்ணா அவன் இப்படி இருக்கான், இப்படியாப்பட்ட ஒரு கேவலமானவன் கூட எப்படி வாழணும்னு தான் அவனை கொன்னன்னு சொல்லுவா. இந்த படத்தில் போலி சாமியார் பற்றி சொசைட்டியில் ஒரு நல்ல வேலையில் இருந்துக்கிட்டு காசு பணம் வச்சுட்டு இருக்கவனே பொண்டாட்டியை கூட்டி கொடுக்க ரெடியாகவும் இருக்கான் காசுக்காகன்றதையும் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்காதீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.